பேப்பரை திறந்தா டெய்லி நம்ம நியூஸ் தான். பேப்பரை கிழிச்ச அறிக்கைய கிழிச்சாங்கன்னு. காலையில கூட 100 தாய்மார்கள் வந்து அழுதுட்டு போனாங்களே. அவங்களா எங்க வந்தாங்க? எல்லாம் ஏன் ஏற்பாடுதான். நீங்க எங்க இருந்து பாத்தீங்க? பால்கனில இருந்துதான். அவங்க என்னைக்கு கீழ இருந்து பாத்துருக்காங்க? எப்பவுமே மாடியில இருந்து பாக்குறதா பழக்கம். நாகராஜன், ஆல் இந்தியா கம்பெனில இருந்து ஆள் வருது. ஐயோ நாகராஜன், சீக்கிரம் அந்த பேண்டேஜ் எடுத்து எனக்கு மாட்டி விடுங்க. வந்துட போறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் குடுமா. ஐயோ சீக்கிரம். யோ தொடாதயா. சாரி சாரி. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் மேடம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாங்க. வாங்க. நீங்க ஏன் வந்தீங்க? நான் வந்துருப்பேன்ல. ஐயோ உங்களுக்கு ஏன் கேரி கூட. அன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் நீ சதீஷ் பார்க்கல. கரெக்டா 12 அடிச்சதும் தூங்க போயிட்ட. யோஜனை பண்ணி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஐ எம் சாரி சார். அன்னைக்கு ராத்திரி நான் கொஞ்சம் குடிச்சிருந்தேன். அதனால எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ஐ see. That's all your honor. மிஸ்டர் ராஜு, வேணு உனக்கு பிடிக்காது. அவனை காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள அடிச்சிருக்கல? ஆமா சார். ஏன் அப்படி செஞ்ச? அவன் சிந்து பின்னால சுத்தத்தை எனக்கு பிடிக்கல. சிந்து பின்னால அவன் சுத்துறதுனால உனக்கு என்னப்பா நஷ்டம்? சிந்துவை நான் காதலிக்கிறேன் சார். அப்படியா? சிந்து உன்னை காதலிக்கிறாளா? அதை பத்தி எனக்கு கவலை இல்ல சார். ஒரு பொண்ணை காதலிக்கிறதுக்கு அவகிட்ட உத்தரவு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. குட் பிலாசபி. ஆமா, புதுசா பாக்குற ஒரு பொண்ணை திடீர்னு போய் பலாத்காரம் பண்ற பழக்கம் எல்லாம் உனக்கு உண்டா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த கேள்வி இந்த வழக்குக்கு தேவையில்லை. நோ மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், இவர்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணமே இவர் மேல ஏற்கனவே இந்த மாதிரியான வழக்கு பதிவாயிருக்குங்கிறத சுட்டி காட்டுறதுக்காகத்தான். யுவர் ஆனர், இதுல என்ன வேடிக்கைன்னா, அன்னைக்கு இதே கிருஷ்ணதாஸ் தான் இந்த பையன் ரொம்ப சாது, ஒண்ணும் தெரியாத அப்பாவி அப்படி இப்படின்னு இதே கோர்ட்ல வாதாடி இருக்கார். எஸ், சாட்சிகளிடம் தேவையான விவரங்களை மட்டும்தான் கேட்கலாம். யுவர் ஆனர், ராஜுவுக்கும் வேணுவுக்கும் ஏற்கனவே பகை இருந்திருக்கிறது. ராஜு வேணுவை வெறுத்தான் என்பதற்கு ஏராளமான சாட்சிகள் இருக்கின்றன. எனவே வேணுவின் மரணத்தில் ராஜுவுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்று சந்தேகப்பட நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். நினைக்கிறவங்க மேல எல்லாம் சந்தேகப்படுறது நியாயம்னு எனக்கு தோணல. அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட். அன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வரல. சும்மா காலார நடந்துட்டு வரலாம்னு வெளில போனேன். அப்போ